கிளி பரோட்டாமா கிளி பரோட்டா. நீங்க கிளி பரோட்டா சாப்பிடணும்னா மதுரைக்கு போக வேண்டாம், குழந்தை கடைக்கு வந்தா போதும். மொறு மொறுன்னு எண்ணெயில போட்டு பொரிச்ச பரோட்டா. அந்த பரோட்டாவை ஃப்ரெஷ்ஷான வாழை இலையில வச்சு, அதுக்கு மேல மட்டன் சுக்காவை வச்சு, அதுக்கு மேல இன்னும் ஒரு பஞ்சு பரோட்டாவை மேல அடுக்கி, மறுபடியும் அதுக்கு மேல மட்டன் சுக்காவை அமுக்கி, அதுக்கு மேல என் கையால வெட்டின வெங்காயம் தக்காளியை பரப்பர பரப்பரப்பரான்னு தூவி விட்டு, அதுக்கு மேல இன்னொரு பரோட்டாவை அடுக்கி, அதுக்கு மேல பைப்பை திறந்து விட்ட தண்ணி மாதிரி சால்னாவை கலக்கல கலக்கலன்னு ஊத்தி, அதுக்கு மேல கொத்தி வச்ச கொத்தமல்லியை கொஞ்சமா தூவி விட்டு, அப்படியே பொத்துனாப்புல வாழையிலையை எடுத்து, இப்படி ஒரு மடிப்பு அப்படி ஒரு மடிப்பு, அப்படி ஒரு மடிப்பு இப்படி ஒரு மடிப்பு, பூ கட்டுற நூலால கட்டு 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 கட்டுன்னு கட்டி, அப்படியே பூ போல தூக்கி தோசைகள்ல போட்டு, எண்ணெய் அதுக்கு மேல கொஞ்சம் தொளிச்சு விட்டு, அங்கிட்டு ஒரு பெரட்டு இங்கிட்டு ஒரு பெரட்டு பெரட்டி விட்டு சூடா எடுத்து திறந்து பார்த்தா, பார்த்த உடனே பரோட்டா காலி ஆயிரும். ஏன்னா பரோட்டா பஞ்சு பஞ்சியா வாய்க்குள்ள டப்புனி போயிடும். ஏன்னா அவ்வளோ ருசி, கண்ணு பார்க்கறதுக்குள்ள வாய்க்குள்ள போட்டு மலமலன்னு முழுங்கிருவிய. அவ்வளோ சூப்பர் டேஸ்டா இருக்கும் இந்த கிளி பரோட்டா. வாங்க வாங்க வாங்க. நீங்க எத்தனையோ ஊர்ல கிளி பரோட்டா சாப்பிட்டுருக்கலாம், ஆனா இந்த குழந்தை கடை கிளி பரோட்டாவை சாப்பிட்ட பிறகு எந்த ஊர்லயும் போய் சாப்பிட மாட்டீங்க. ஏன் அவ்வளவு கேவலமா இருக்குமா? ஓனர், என்ன பொசுக்குன்னு இப்படி பேசிவிட்டிய? என் கடை கிளி பரோட்டாவை சாப்பிட்டா அருண் சுவையும் நாக்குல நடனமாடும் ஓனர். அதனாலதான் சொல்றேன், அதுக்கு பிறகு எந்த கடையில போய் சாப்பிட்டுக்கிட மாட்டேன்னு. அது என்ன கிளி பரோட்டா? இதான் ஓனர், இந்த தோசைகள்ல இருக்கு பாருங்க. அப்படி என்ன கிளி பரோட்டா பையன பேரு? வாழையில இருக்கு, அதுக்குள்ள கிளி இருக்கோ? ஓனர், கிளி இல்ல ஓனர், பரோட்டா தான் இருக்கு. வாழையில பரோட்டான்னு சொல்லாது, என்ன கிளி பரோட்டா? இவ்வளவு நான் ரொம்ப நாளா நோட்டு பண்ணிட்டு தான் இருக்கேன். ₹1 நீ வியாபாரம் பண்ணுவா, இல்லைன்னா இப்படி ஏமாத்தி வியாபாரம் தான் பண்ணுவா. உருப்படியா எதுவுமே வியாபாரம் பண்ணிக்கிட மாட்டா. இப்பயும் மாதிரி கிளி பரோட்டான்னு சொல்லிட்டு வாழையிலேயே மடிச்சு வச்சிருக்கா. கிளியும் இல்ல ஒன்னும் இல்ல. ஏ பாட்டி, இதுக்கு பேர் தான் கிளி பரோட்டா, உள்ள கிளி எல்லாம் இருக்காது. அப்படின்னா வேற என்ன இருக்கும்? ஓனர், உள்ள பரோட்டா, சால்னா, மட்டன் சுக்கா, வெட்டின வெங்காயம், நறுக்கின தக்காளி, கொத்தின கொத்தமல்லி, ஊத்தின சால்னா. அதுல போட்டுக்க மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு எல்லாத்தையும் சொல்லு, லைனா சொல்லு. ஓனர், நான் போட்டிருக்க மெயின் டிஷ்ஷை தான் சொல்லுவேன் ஓனர். ஒன்று வாங்கி சாப்பிடுங்க, நாக்க உள்ள இழுத்துட்டு போயிடும். எதுக்குள்ள? அடுப்புக்குள்ளயா? ருசியில நாக்க இழுத்துக்கிட்டோன்னு சொன்னேன் ஓனர். அப்படின்னா ரெண்டாவது சாப்பிட முடியாது, அவ்வளவுதானே? ஏற்கனவே பாட்டிக்கு வாய் கோணிக்கிட்டு இழுத்துட்டு போயிட்டு, இதை தின்னுட்டு நாக்க இழுத்துட்டு போயிட்டுனா அவ்வளவுதான், அது போக வேண்டியதான். ஷடோஜா, அவ என்னென்னவோ சொல்லியால, ஒன்று வாங்கி சாப்பிட்டு தான் பார்ப்போமே. வாங்கி திங்கலான்னு பார்த்தா வேலை யானை வேலை குதிரை வேலை சொல்லுவா. இதுக்கு 4 பரோட்டா வாங்கிட்டு வந்து சால்னா ஊற்றி நம்ம தின்ட்டு போலாம். பேர் மட்டும் தான் சின்னதாக கிளி பரோட்டான்னு வச்சிருப்பா. விலையை கேளுங்க, யானை பெருசு சொல்லுவா. ஆமா, இந்த கிளி பரோட்டா எவ்வளவு? பாட்டி, ஒன்று 200 ரூபா. பணம் வச்சிருக்கீல பாட்டி? நான் ரூபா எங்க வச்சிருக்கேன், ஓனர் தான் தருவா. ஓனர், ரூபா வச்சிருக்கீங்களா? நான் எங்க எடுத்துட்டு வந்தேன், நீ ரொம்ப கூவிட்டு கிடக்கேன்னு பார்க்க கொண்டே. பாட்டியா பின்னாடியே ஓடி வந்திருக்காவ. ஏன்னா நீ கொடுத்த விளக்கம் அப்படி. ஓனர், முதல் வியாபாரம் ஓனர், ரூபா தரலன்னா எப்படி? போய் பணம் எடுத்துட்டு வாங்க, அப்பதான் கிளி பரோட்டா சாப்பிட முடியும். ஆமா, என் வீடு அப்படியே பல கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கு. உன் கடையில கிளி பரோட்டாவை தின்னுட்டு அப்படியே விழுந்து ஓடிடுவேன் பணம் கொடுக்காம. ஓனர், முதல் வியாபாரம் ஓனர், காசு எடுத்துட்டு வாங்க, அப்பதான் தருவேன். சரோஜா, அவ சொல்றதும் சரிதானே, முதல் வியாபாரம் சொல்லியா? வா போய் ரூபாய் எடுத்துட்டு வந்துடுவோம். சரி சரி, நான் போய் ரூபாய் எடுத்துட்டு வந்து பார்சல் வாங்கிட்டு வரேன், வீட்லயே வச்சு சாப்பிடலாம். அதுவும் சரிதான், வா போலாம். டேய், என் பொண்டாட்டிக்கு பசிக்குதுன்னு சொல்றாடா. அப்படியா? கையில 10 பைசா கூட இல்லையே. எனக்கும் ரொம்ப பசி எடுக்குது. எனக்கும் தாண்டா. உன் காதலுக்காக ஹெல்ப் பண்ண வந்து இப்போ பட்னி பசியில நம்ம கிடக்குறோம். இந்நேரத்துக்கு அரண்மனையில இருந்திருந்தா மகாராணி நம்மளுக்கு லெக் பீஸோட சாப்பாடு தந்திருப்பாங்க. இங்க என்னடானா உழைச்சி சாப்பிட வேண்டி இருக்கு. வேலை வெட்டியும் இல்லை. ஆமாண்டா, நம்ம அரண்மனைக்கு திரும்ப போயிடலாமா? வேண்டாம் வேண்டாம், இப்போ என்ன உங்களுக்கு சாப்பாடு தானே வேணும்? நான் வாங்கி தரேன், வாங்கடா. டேய், உன்கிட்ட தான் 10 ரூபா கூட இல்லைன்னு சொன்னியே, அப்புறம் எப்படிடா சாப்பிட முடியும்? அத நான் பாத்துக்கிறேன், வாங்கடா. பரோட்டா, கிளி பரோட்டா, மட்டன் கிளி பரோட்டா. வாங்க வாங்க, சூடான சுவையான மட்டன் கிளி பரோட்டா. வாங்கனே, வாங்க வாங்க வாங்க. வரவேற்பெல்லாம் நல்ல பிரமாதமா தான் இருக்கு. பரோட்டாவும் பிரமாதமா தான் இருக்கு. சாப்பிட்டால் இன்னும் பிரமாதமாக இருக்கும். பணம் கொடுத்தால் பரோட்டா கிடைக்கும். தங்கச்சி, எங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு பார்சல் கிளி பரோட்டா கொடு. கொடுத்துருவான். ஒன்று 200 ரூபானே. ரூபா இருக்குல்ல? இருக்கு.
சரிண்ணே, சாப்பிட்டே கொடுங்க. குழந்தைக்கா ஒரு கிளி பரோட்டா எவ்வளோ? ஒன்று 200ரூவாம்மா. எக்கா கரெக்டா 200 ரூபாயா? கொஞ்சம் கூட குறைக்க மாட்டீங்களா? 200ரூவா விலை வச்ச பிறகு எப்படி குறைக்க முடியும்? இது மட்டன் கிளி பரோட்டா. சாப்பிட்டு பாரு, அப்படி இருக்கும். 200ரூவாயே இதுக்கு கம்மி தான். அப்படியாக்கா, சரி எனக்கு ஒன்று தாங்க. சரிம்மா, சூடாக எடுத்து தரேன் இரு. டேய் கவனிச்சிங்களாடா, வீட்டுக்கும் பார்சல் தராங்கோ. முதல்ல பார்சல்ல வாங்கிட்டு ஒருத்தன் வீட்டுக்கு போய் சாப்பிடு. 2 பேர் மட்டும் இங்க நின்னு சாப்பிடுவோம். சரிடா. பார்சல் அவங்கிட்ட வாங்கி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடு. நம்ம 2 பேரும் இங்க வச்சே சாப்பிடலாம். சரிடா. குழந்தைக்கு வரேன்க்கா. சரிம்மா. ஏனே போட்ட கேட்ட அங்கே என்ன பேசிட்டு இருக்கீங்களா எதுக்கு? இல்லம்மா தங்கச்சி, இப்போதான் எங்களுக்கு ஞாபகம் வருது. முதல்ல ஒரு 3 பார்சல் கொடுமா. ஏனே முதலே கேட்டுக்க கூடாதா? அப்பயே எடுத்து கவர்ல போட்டு தந்திருப்பேன். இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன். தங்கச்சி அது வீட்ல இருக்கவங்களுக்கு, எங்களுக்கு இங்கேயே கொடுமா. ஓ அப்படியாண்ணே, சரி தாரேன். இன்னைக்கு இந்த பொண்ணு நல்லா ஏமாற போகுது. எங்களுக்கு லாபம், இந்த பொண்ணுக்கு நஷ்டம். இந்தாங்கண்ணே. டேய் அதை எடுத்துட்டு நீ வீட்டுக்கு போடா. நாங்க இங்கேயே வச்சு சாப்பிட்டுட்டு வரோம். சரிடா. தங்கச்சி எங்களுக்கு கொடுமா. சரிண்ணே தாரேன். சாப்பிடுங்கண்ணே. சரிம்மா தங்கச்சி. பரோட்டா பரோட்டா கிளி பரோட்டா. வாங்க வாங்க வாங்க, குழந்தை கடையில் வந்து கிளி பரோட்டா வாங்கி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும், டேஸ்டாக இருக்கும். டேய் என்னடா நல்லா சாப்பிட்டுட்டு இருக்க? என்னடா பிளான் வச்சிருக்க? அப்படியே இலையோட தூக்கிட்டு ஓடிரலாமா? அவ வீட்ல வந்து கேப்பாளேடா. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, ஒரு நிமிஷம் இரு. என்னடா ஐடியா? முதல்ல வயித்துக்கு சாப்பிடு, அப்புறம் சொல்றேன். சரிடா. எப்பாடா, இந்த அண்ணனே கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டாவில. யார் செஞ்சது? என் கையால் செஞ்சதுல. டேஸ்ட்டுக்கு சொல்லவா வேணும், அள்ளிரும். அதுவும் பரோட்டா பஞ்சு பஞ்சியாக இருக்கு. இந்த சுக்காவையும் சால்னாவையும் அதில் சேர்த்த உடனே அப்படி இருக்கு, நாக்கில் நிற்கிது, நடனம் ஆடுது. சாப்பிட்டவையே கூட ஒன்று வாங்கி சாப்பிடுவாவ. எப்படியும் அந்த அண்ணனை என்ன வாங்கி சாப்பிட்டாலும் சாப்பிடுவாவ. தங்கச்சி என்ன ஒண்ணு கொடுமா. இன்னொன்னானே, இந்தாங்க இந்தாங்க. டேய் நம்ம தான் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டோமேடா. அப்புறம் மறுபடியும் எதுக்குடா இன்னொரு பார்சல் வாங்குனே? டேய் இதுல தான் என்னடா பிளானே இருக்குது. என்னடா பிளான்? அதுவா, ஒரு முடி எடுத்து இந்த பரோட்டா மேல வச்சிடுவோம். பரோட்டாக்குள்ள முடி கிடக்குதுன்னு சொல்லி அவகிட்ட காட்டுவோம். அவளும் நம்பிடுவா. அத வச்சு பிரச்சனைய பெருசு பண்ணி பரோட்டாக்கு ரூபா கொடுக்காம ஓட்டிரலாம். ஏய் சூப்பர் ஐடியாடா. சரிடா, ஒரு முடிய பிச்சு இதுல போடு. டேய் என் மண்டையில முடியே இல்லடா. அச்சோ, என் மண்டையில முடி இல்லடா. என்னடா பண்றது? போச்சு போச்சு, அந்த பொண்ணு நம்மள ஓட விட்டு அடிக்க போறா. ஒத்த பைசா கையில இல்லையேடா. ஆமாண்டா, நான் வேற காசு இருக்குன்னு சொல்லிட்டேன். அந்த பொண்ணு நீ சும்மா விட மாட்டா. முடிக்கு இப்ப என்னடா பண்றது? டேய் வேகாதவனே, ஒரு 6 மாசம் டைம் கொடுடா, அதுக்குள்ள வளர்ந்துரும். ஏய் அது வரைக்கும் இங்க உட்கார்ந்து இருக்க முடியுமா? அவ தோசைக்கல்ல தூக்கிட்டு நம்ம மண்டையை வச்சு சுட்டு போடுவாடா. சரிடா, இப்ப என்ன பண்றது? இருடா யோசிப்போம். என்னது இது? முதல்ல ஒழுங்கா சாப்பிட்டானோ, இப்போ ஒரே குசு குசுன்னு பேச்சா இருக்கு. என்னவா இருக்கும்? காசு தருவானு பார்த்தா சும்மா உட்காந்து பேசிட்டே இருக்கானுல. டேய் வேகாதவனே, ஓனர் முடியதான் நீ ஞாபகார்த்தமா எடுத்து வச்சிருக்கியடா. அந்த முடியை எடுத்து இதுல போட்றே. டேய் அதை நான் என் காதல் சின்னமாக வைத்திருக்கேன்டா. டேய் இப்பொழுது காதல் சின்னத்தை விட காசுதான் முக்கியம். அதனால் அந்த முடியை எடுத்து இதிலே போடு. பிறகு ஓனர் தூங்கும்போது நான் வேணா முடிய புடுங்கி எடுத்துட்டு வந்து தாரேன். காதல் சின்னத்தை நீ பத்திரப்படுத்திக்கொள். சரிடா. இதுதான்டா என் காதலி முடி, என் காதல் தந்த நினைவு சின்னம். சரிடா, அவள் பாப்பதுக்குள் உள்ளே போட்டு விடு. டேய் சின்னத்தை போட்டுட்டேன்டா. அட முட்டாள் மூதேவி, முடின்னு சொல்லுடா, இல்லனா டவுட் வந்துரும். சரிடா. இப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்லாதடா, மறைச்சுக்கிட்டே சொல், இல்லனா டவுட் வரும். சரிடா. தங்கச்சி என்னம்மா இது? எதனை கேக்குறியா? இது கிளி பரோட்டா. இது கிளி பரோட்டாவா இல்லை முடி பரோட்டாவா? என்னது முடி பரோட்டாவா? ஆமாம், இதில் முடி கிடக்குது, நல்லா பாரு. நான் வேற 2-3 முடியை முழுங்கிட்டேன். என்னது முடியா? என்னது இது? இவ்வளவு பெரிய முடி கிடக்கு. அததாம்மா நானும் கேக்குறேன். என்னது இது இவ்வளவு பெரிய முடி? அவசர கோளாறில் சாப்பிட்டு இவன் 2 முடியை முழுங்கி விட்டான். அதை ஆபரேஷன் செய்து எடுப்பதற்கு 2 லட்சமாவது தேவைப்படும்.
தலையில தான் முடியல, அந்த முடி எடுத்து சவரி முடி பண்ணி தலையில வச்சுக்கிடுங்கண்ணே. என்ன கிண்டலா? நாங்க நினைச்ச அவனுக்கு வியாபாரமே நடக்காது தெரியுமா? ஏனே நிஜமாலே இந்த முடி எப்படி வந்துச்சுன்னு தெரியலனே, நான் போடவே இல்லை. நீ போடாம வேற எப்படிமா வரும்? சமைக்கும் போது உனக்கு கவனம் குறைவுதான், அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்திருக்கு. ஏனே என் தலையில உள்ள முடி இந்த கலர்ல கிடையாதுனே, அதனால இந்த முடி நான் போட்டது கிடையாது, எங்கிருந்தோ பறந்து வந்து விழுந்திருக்கு. அதை எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு ரூபாய் தாங்கண்ணே. என்னது ரூபாயா? அதெல்லாம் தர முடியாது. நீ எங்களுக்கு வேணும்னே முடிய போட்டு சமைச்சு தந்திருக்க, இதனால என்னென்னலாம் பிரச்சனை வர போகுதா தெரியல. இந்த முடியை போட்டு சமைச்சதுனால நீ தான் எனக்கு ரூபா தரணும். என்னது நான் தரணுமா? இது என்ன அநியாயமா இருக்கு? நாங்க நியாயமா தான் கேக்குறோம். என் வயித்துக்குள்ள இருக்க முடிக்கு என்ன வலி? ஐயோ, அதுக்கு நான் என்ன வழி செய்ய முடியும்? நீங்க பார்த்து சாப்பிட வேண்டியதானே. என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்? என்னாச்சு? கடை முன்னாடி நின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கியா? ஏத்தே, உங்களுக்கு தான் என்னை பத்தி தெரியும்ல, நான் நல்லா சுத்தமா தானே சமைப்பேன். இந்த அண்ணனுக்கு கொடுத்ததுல முடி கிடந்துட்டுன்னு 2 ரூபாய் கேட்காரு. என்ன சொல்ற குழந்தை? முடி விழுந்து கிடக்குதா? ஆமாம், நாங்கள் போய் சொல்லவில்லை. இங்கே வேண்டுமானால் பாருங்கள். சாப்பாட்டில் முடியை போட்டு சமைச்சிருக்கா. 2 முடியை தெரியாம நான் சாப்பிட்டு விட்டேன். எங்களுக்கு இப்பவே இதுக்கு ஒரு நியாயம் கிடைச்சாகணும். குழந்தை, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அவரு 2 முடியை தின்னுட்டாரு, அங்க வேற ஒரு முடி கிடக்குது. சௌமி, நான் போடவே இல்லை, என் தலையில இருக்க முடி அது கிடையாது. இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அது எப்படி தெரியாம வரும்? கவனத்தை சமையல்ல வச்சிட்டு சமைக்கணும். அதை விட்டுட்டு கடமைக்கு சமைச்சா இப்படிதான் நடக்கும். உனி வியாபாரம் பண்ணலன்னு யார் எழுதா? எங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காகவே ரோட்ல வந்து தினம் கடையை போட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. ஏத்தே, நெசமாலே நான் முடி போடவே இல்லை, அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஏனே அந்த முடியத்துக்கு துறை போட்டு சாப்பிட்டு ரூபாய் தந்துட்டு போங்கண்ணே. என்னது ரூபா தரணுமா? 5 பைசா கூட தர மாட்டேன். இந்த முடிக்கு பதில் சொல்லு. வீட்டுக்கு எடுத்துட்டு போனதுல எத்தனை முடி கிடந்துச்சு யாருக்கு தெரியும்? ஆமா, என் பொண்டாட்டி உயிரோட தான் இருக்காளா இல்லையான்னு தெரியல. இந்த முடிக்கு ஒரு பதில் சொல்லு. குழந்தை, அந்த அண்ணன் தலையில முடியே இல்ல. அப்படியே இந்த முடிய புடுங்கி போட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீ செஞ்ச சமையல்ல தான் ஏதோ தப்பு நடந்திருக்கு குழந்தை. இந்த பிரச்சனையை இப்படியே முடிக்கணும்னா இந்த அண்ணனுங்க கிட்ட ரூபாயை வேண்டாம்னு சொல்லி அனுப்பி விடு. என்னது ரூபாயை வேண்டாம்னு சொல்லணுமா? இவங்க 2 பேரும் சேர்ந்து 1200 ரூபாய்க்கு சாப்பிட்டுருக்கா. 1 ரூபாயா 2 ரூபாயா? எனக்கு அவ்வளோ நஷ்டமாயிரும், யார் தருவா? இங்க பாரு குழந்தை, இந்த பிரச்சனையை இப்படியே முடிக்கணும்னா அவங்க கிட்ட நீ ரூபா வாங்காத. மத்த கிளி பரோட்டாவையே யாருக்காவது இனாமா கொடுத்துரு. நீ இதே மாதிரி வித்துட்டு இருந்தேன்னா எல்லாரும் வந்து பிரச்சனை தான் பண்ணுவாங்க, முடி இருக்குன்னு சொல்லி. எனக்கு ஒரு 4-5 பார்சல் தந்தேன்னா நானாவது எங்க வீட்டுல கொண்டு போய் சாப்பிடுவேன். இந்த முடி என் முடி கிடையாது, நான் நல்லா தான் சமைச்சேன். இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியாது. ஏனே முதல்ல சாப்பிட்டதுலாம் முடியலண்ணே, இதுக்கு வேணா ரூபா வேண்டாம், இதை தூர போட்டுருங்கண்ணே. மற்றதுக்காவது 1000 ரூபா தந்துட்டு போங்கண்ணே. முடியாது, தர மாட்டோம். நீ இப்படியே தெருவுல உட்கார்ந்து அழுதுகிட்டு அவமானப்பட்டுக்கிட்டே இரு. எங்களையும் சேர்த்து அவமானப்படுத்து. இங்க பார், ஒழுங்கா இந்த பிரச்சனையை இதோட முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து சேரு. என்னைய மௌனிய இந்த பிரச்சனையில இழுத்து விட்டா அவ்வளவுதான் நீ. அத்தை, நீங்க இந்த அண்ணிட்ட கொஞ்சம் பேசுங்களா? உனக்காகலாம் எவங்கிட்ட என்னால பேச முடியாது. இது உன் பிரச்சனை, நீயே சமாளிச்சுக்க. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என்னே முடி பறந்து வந்து விழுந்துருக்கோனே, அது இயற்கைனே. சத்தியமா இது ஏன் முடியலனே, இது வேற யார் முடிய பறந்து வந்து விழுந்திருக்கனே. ரூபாய் தந்துட்டு போங்கண்ணே, எனக்கு ரொம்ப நஷ்டமாயிரும். பிரச்சனை வேண்டானே. முடியாது, முடியவே முடியாது. என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஒரே கூட்டமா இருக்கு. ஏய் குழந்தை, எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? ஓனர், எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். என்னது? நானா? நான் என்ன செஞ்சேன்? நீங்க தான் உங்க முடிய பிடிங்கி கிளி பரட்டால போட்டு போயிருக்கிய. அந்த முடி இந்த மொட்டை எண்ணெய் தின்னுட்டாரு. அவருக்கு இப்போ ஆபரேஷன் பண்ணக்கு 2 லட்சம் கொடுக்கணுமா? கொடுங்க ஓனர். என்னது? நான் முடிய பிடிங்கி போட்டு போனே, இவன் தின்னுட்டானா? நான் 2 லட்சம் கொடுக்கணுமா? ஏல மொட்டை, என்னால பிரச்சனை? ஓனர் அண்ணி, இந்த பொண்ணு முடிய போட்டு சமைச்சிருக்கு. இங்க பாருங்க, கிளி பரட்டால முடி இருக்கு. 2 முடி என் வயித்துல இருக்கு. ஆமா, முடி கிடக்கு. ஆமா, வயித்துக்குள்ள இருக்க தெரியலையே. ஓனர், அத ஆபரேஷன் செஞ்சு எடுத்தாதான் தெரியும். இந்த பொண்ணை எங்களுக்கு ரூபா கொடுக்க சொல்லுங்க. ஏய் குழந்தை, என்ன இதெல்லாம் முடியக்கு போட்டு சமைச்சு வச்சிருக்கா? ஓனர், அது ஏன் முடியல, உங்க முடி. ஆமா, நீ சமைக்கும் போது நான் முடிய வாரி கொண்டு போட்டுட்டு போனேன். இங்க பாருங்க ஓனர் ரவியிலே, அதுல உங்க முடி தான் கிடக்குது. நீங்களே இதல சம்பந்தப்பட்டிருக்கீங்க. குடுமி வாய் மூடிட்டு நிக்கல, குடுமி அறுத்து கிளி பரட்ட பண்ணி விடுவேன். ஓனர்,
ஓனர் என்கிட்ட 1200 பரோட்டா வாங்கியிருக்கா, அந்த ரூபாய் தாங்க ஓனர். அதுல கிடக்குது உங்க முடிதான். ஆபரேஷனுக்கு அந்த அண்ணனுக்கு ரூபா கொடுத்துருங்க ஓனர். ஏன் வியாபாரத்தை கெடுக்காங்க, எல்லாரும் வாங்கிட்டு போவாங்க. பேதிருப்பா இடியே விழுந்தாலும் உனக்கு வியாபாரம் தான் முக்கியம். இவ 2000 என்கிட்ட ரூபா கேட்கல, வாங்கிட்டா தான் கேட்டுட்டு இருக்காது கொடு. என்கிட்ட இல்ல ஓனர், உங்க முடி விழுந்ததுக்கு நான் எப்படி கொடுக்க முடியும்? இது ஏன் தள்ள முடிங்கிறது என்ன ஆதாரம் இருக்கு? அந்த முடிய பாருங்க ஓனர், உங்க முடி கலர்லயே இருக்கு பாருங்க. அதுக்கு நான் தான் போட்டேன்னு ஏத்தமா, நான் போடல. நானும் போடல ஓனர். அப்புறம் எப்படி கிளி பரோட்டாக்குள்ள முடி வந்துச்சு? இது எப்படி வந்துச்சுனே நான் கண்டுபிடிக்கிறேன். எப்படில நீ எப்படி கண்டுபிடிப்பா? என்ன ஜோசியம் பார்க்க போறியோ? இல்லக்கா, கேமரால பார்க்க போறேன். கேமராவா எங்க இருக்கு? ஏக்கா, எதிர் கடையில சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்கல, அத போய் செக் பண்ணா உண்மை எல்லாம் தெரிஞ்சிரும். என்னது கேமராவா? ஆமா, கேமரா தான். முடி எப்படி வந்துச்சுன்னு இப்ப கண்டுபிடிப்போம். தம்பி எப்பூ கொஞ்சம் வாப்பு. எனக்கா என்ன வேணும்? தம்பி ஏத்தாப்ல குழந்தை கடை வச்சிருக்கால, அங்க ஒரு சின்ன பிரச்சனை ஆகி போச்சு பாத்துக்க. அதுக்கு உன்னோட தயவு கொஞ்சம் தேவை இருக்கு. அதுக்கு நான் என்னக்கா பண்ணும்? அது வந்து பூ ஒன்னே மாதிரியே அவளும் வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கா. நீ கடை எடுத்து வாடகை கொடுத்துருக்கா, அவ வாடகை இல்லாம தெருவில் போட்டு வியாபாரம் பண்ணிட்டு கிடக்கா. அங்க 2 பேர் பொரோட்டாவை தின்னுட்டு காசு கொடுக்க மாட்டேங்காவ. கேட்டா அதுல முடி கிடந்துங்காவ. அதான் அந்த பொரோட்டால முடி எப்படி வந்துச்சு நீ கண்டுபிடிக்கணும் பூ. அதை நான் எப்படிக்கா கண்டுபிடிக்க முடியும்? போலீஸ் ஸ்டேஷன் போங்க. இல்ல தம்பி, உன் கடையில கேமரா இருக்காம்ல? என்ன உங்க கடை முன்னாடி சிசிடிவி கேமரா இருக்கலனே, அதல கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா எப்படி முடி வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிருவோம். ஐயோ, அதெல்லாம் பார்க்க விட மாட்டேன். நீங்களே எப்படியாவது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து கண்டுபிடிச்சுக்கங்க. என்ன குழந்தைய பத்தி உங்களுக்கே தெரியாதானே? பாவம் ஒரு பொண்ண தனியா யாரம் பண்ணியா? இது நீங்க பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு உதவி செஞ்ச மாதிரி இருக்கனே. நாங்க கூட அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் வந்திருக்கோம். ஏனே, எனக்கு இந்த உதவி நீங்க செய்யலனா எனக்கு 1200 நஷ்டமாயிருவனே. அதுக்கு பிறகு எனக்கு கடையை போட முடியாத அளவுக்கு ஆயிரனே, என் பேர் கெட்டு போயிடும். அதான் இந்த பையன் காட்ட மாட்டேன்னு சொல்றான்ல, வாங்க போலாம். மொட்டை அப்படிலாம் ஓட முடியாது, இரு. அவன் போட்டு காமிப்பான். முடி எப்படி வந்துச்சு நீ கண்டுபிடிப்போம். எப்பூ ஒன்னே மாதிரி அவள ஒரு வியாபாரி, அவளுக்கு நீ தப்பு உதவி செய்யணும். ப்ளீஸ் தம்பி கொஞ்சம் உதவி செய். ஆமாண்ணே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களா? சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தா உண்மை என்னன்னு தெரிஞ்சிரும். ப்ளீஸ் நே, இந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. ஆமா பூ, ப்ளீஸ் பூ. தெரிஞ்சவங்க கேக்குறீங்க, அதனால ஹெல்ப் பண்றேன். வாங்கக்கா. அந்த தம்பி உதவி செய்யன்னு சொல்லிட்ட, வாங்க போவோம். டேய் வசமா மாட்டிக்கிட்டோம்டா. ஆமாண்டா, இப்போ என்ன பண்றது? பொம்பளை பிள்ளை மிரட்டலுக்கு பயந்துட்டு காசை விட்டு கொடுத்துருவான்னு நினைச்சேன். இப்படி சிசிடிவியை செக் பண்ற அளவுக்கு போவாங்கன்னு யோசிக்கலையே. இப்போ என்னடா பண்றது? அப்படியே ஓடிரலாமா? டேய் ஓடுனா விட மாட்டாங்கோ. ஏ மொட்டைஸ், என்ன பிளான் போடுறியல்? பிளானு இப்ப தெரிஞ்சிடும் முடி எப்படி வந்துச்சு நீ. நானும் அண்ணே நல்லவியன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு முடி கடந்ததுக்காக இவ்வளவு பண்ணிட்டீங்களா 2 பேரும்? தங்கச்சி, அந்த முடி காத்துல தான் பறந்து வந்து விழுந்திருக்கும். நான் வேணா உன்னைய மன்னிச்சிடுறேன், நம்ம சமரசமா போயிடலாமா? வேண்டாம் வேண்டாம், இந்த அளவுக்கு அந்த பிறகு செக் பண்ணிடணும். அப்பதானே யார் பக்கம் உண்மை இருக்கு பொய் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். வாங்க போ. தங்கச்சி வேண்டாமா? ஒழுங்கா வந்துருங்க 2 பேரும். ஏக்கா, எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி? தம்பி, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான். சரிக்கா, ப்ளே பண்றே பாருங்க. டேய் வேகாதவனே, என்னடா இது? தரையில செஞ்சதெல்லாம் தரையில வருது. ஆமாண்டா, பயத்துல காலெல்லாம் கிடுகிடுன்னு நடுங்குது. எனக்கும் தான்டா. அப்போ 2 பேரும் தப்பு பண்ணிருக்கீங்க அப்படிதானே? இல்ல இல்ல, நாங்க எந்த தப்புமே பண்ணல. சிசிடிவி ஃபுட்டேஜ் முழுசா பார்த்துட்டு நீங்க சொல்றத கேக்குறேன். ஏனே, இந்த 2 பேரும் மொட்டை போட்டு நிக்கறாங்களா, அவங்கள மட்டும் ஜூம் பண்ணுங்கனே. சரிப்பா. நல்லா ஜூம் பண்ணுங்க, அப்பதான் நல்லா தெரியுமா. இதான் கிளி பரோட்டால தின்னுக்கிட்டு இருக்காவே. நல்லா சாப்பிட்டா இருக்குன்னு சாப்பிட்டோம். அப்படியே சாப்பிட்டா இருந்துச்சோ? என்ன முடிய காணோம்? ஓனர், முதல்ல ஒன்று சாப்பிட்டுட்டு 2வது வாங்கி சாப்பிட்டாவில் அதில் தான் முடி வந்துச்சு. ஓ அப்படியே, அப்ப அதுக்கு போங்க. ஏக்கா, ப்ளே ஆகிட்டே இருக்கு பாருங்க. இதான் இந்த பரோட்டால தான் முடி இருக்குன்னு சொன்னாவே. டேய் வேகாதவனே, மாட்ட போறோம்டா. ஆமாண்டா, நம்மளுக்கு ஆப்பு ரெடி ஆயிட்டே. ஐயோ, என்னது இது? ஓனர் பாத்தீங்களா? ஓனர் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். டவுசர் பையில இருந்துல முடி வருது. ஐயோ தம்பி, 2 பேரும் புடி வெளியே விட்டுறாத. எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லிருக்கீங்க 2 பேரா? ஓஹோ, என் வீட்லயே வாடகைக்கு இருந்துட்டு என் தலைமுடியை திருடி கொண்டு வந்து போட்டிருக்கிய. நல்லா இருக்கு உங்க திருட்டு வேலையெல்லாம். இது மாதிரி என்னெல்லாம் நடந்திருக்கு? ஏனே, நான் உங்களுக்கு என்னென்ன பாவம் பண்ணேன்? எதுக்கு இப்படி பண்ணிய? தங்கச்சி, பசியின் கொடுமை தாங்க முடியலடா. அதனால தான்
மன்னிக்கிற மாதிரி தப்பா 2 பேரும் பண்ணிருக்கிய. உண்மையை சொல்லி கேட்டிருந்தா கூட நான் பாவம் பார்த்து தந்திருப்பேன். பொய்ய சொன்னது மட்டும் இல்லாம நீ பயமுத்தி என் யாவத்தையே கட்டு விட்டிய. ஒழுங்கு மரியாதை என் கூட வாங்க. எங்க ஜெயிலுக்கா? வேற நீங்க செஞ்ச தப்புக்கு என்ன அவார்ட் தர முடியும்? வேண்டாம் தங்கச்சி, அண்ணன்க பாவம். பசி கொடுமையில ஏதோ சின்னதா தப்பு பண்ணிட்டோம். உங்களை ஜெயிலுக்குலாம் அனுப்ப போறதில்ல. நீங்க பண்ண தப்புக்கு என் கடையில வந்து வேலை பாருங்க. நீங்க ஏமாத்தி சாப்பிட்டு பொய் சொன்னதுக்கு இதான் தண்டனை. என் கடையில இருக்க பரோட்டா எல்லாத்தையும் வித்து காசு ஒத்த பைசா எடுக்காம கொண்டு வந்து என் கையில தரணும். இல்ல 2 பேரும் ஜெயில பிடிச்சு போட்டுருவை. ஜெயில பிடிச்சு போடாத ஒன்னத்துக்கு ஆக மாட்டான்வே. அடுப்பு மேல தூக்கி தோசைகளுக்கு பதிலா தோசையை ஊத்து. ஓனர், நீங்களா பேசியது? இலை ஒழுங்கா போய் சொன்ன வேலையை செய்யுங்க. இல்ல நான் சொன்ன மாதிரி